ஃப்ரெண்ட்ஸ், கடந்த திங்கட்கிழமை நாங்கள் அகஸ்தியர் அருவி நாங்கள் செஞ்சுருந்தோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் நம்ம பாபநாசத்தில் இந்த அருவி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக உள்ளே நம்ம எல்லோரும் போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்க்கிங்க்கு ₹250 வாங்குவாங்க. ஆனால் இதே இது நீங்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியாக இருந்ததுன்னா உங்களுக்கு முற்றிலும் இலவசம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்முடைய என்ட்ரன்ஸ். ஸோ இது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஸ்ட்ரக்சரை நீங்கள் இப்போ பார்க்கிங்க. ஏன்னா நாங்கள் திங்கட்கிழமை தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் நினச்சோம் இவ்வளோ தூரம் மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே பண்ணலை. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா, இதில் பியூட்டிஃபுல்லான மீன்கள் எல்லாம் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு. இங்கே பார்க்குங்க, மீன் ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா, சிலவங்க பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தங்களோட கால்களை விட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் இது. பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக திருநெல்வேலி மட்டும் கிடையாது, நீங்கள் பார்க்கலாங்க. நம்ம தமிழ்நாடு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாபநாசம் தண்ணி. பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். கொஞ்சம் நம்ம தலையை உள்ளே நம்ம விட்டால் கூட அந்த தண்ணி ஃபோர்ஸாக அடித்து நம்மளால் அங்கே இருக்க முடியாது. இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கடவுள் ஒரு நல்ல ஒரு ஆறை நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தண்ணி அழகாக வடியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி மட்டும் வடிகிறது மட்டும் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் நான் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே சரி நமக்கு நல்லா ஒரு யூடியூப் ஷார்ட்ஸுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ 3 நிமிஷம் போகுது. என்ன பேசணும்னு எனக்கும் தெரியல. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ தண்ணியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணிக்காக தான் மக்கள் எத்தனையோ இடங்களை தாண்டி இங்கே குளிச்சுட்டு போகிறாங்க. காரணம் என்னென்னா, இது ஒரு மூலிகை தண்ணி. இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஜேர்னி நாங்கள் முடிச்சுருக்கோம்.